வணக்கம் மக்களே, ஹாய் கேடிஎம், வெல்கம் பேக் டு கேடிஎம் பிக் பாஸ் ரோஸ்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எபிசோட் 60 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நைட் பிரஜின் கானா வினோத் கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி நானே எங்கள் டீமில் இருக்க நகையை எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு 2 நகையுமே எடுத்துடலாம். ஒரு மாதிரி எடுத்துகிட்டு தொலைகிற மாதிரி ஒழிச்சு வச்சிடலாம், தொலை வைக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போகலாம் கேமை. இதுலேருந்து உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கானா வினோத் கேட்க, எனக்கெலாம் லாபம் கிடையாது எங்கள் டீம்லேருந்து, ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். இல்லைன்னா எல்லாருமே அங்கேயே உட்காந்துக்கிட்டு எல்லோரும் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம், யாருமே எடுக்க முடியாது. ஏன்னா பார்க்கும் போது எடுத்தாலும் பிரச்சனை, அதனால யாருமே விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இன்னும் ஆள் சேர்த்துக்கலாமான்னு கேட்டால் சேர்த்துக்குங்க, ஆனால் அதை போய் டீமுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி ஆளாக இருக்கக்கூடாது. இதனால என்ன, கொஞ்சம் கேமை இன்ட்ரெஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் பிளான் போடுறாங்க. பிரஜின் பாசிட்டிவாக சரி டாஸ்க்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுறாரு. அது கானா வினோத் சரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு வேஷெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக பிளாக் கலர் பெட்ஷீட்டை போத்திட்டு முடியெல்லாம் மறைச்சிட்டு டிஆர் முடி கொடுத்தனால முடியெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே பேய் மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அருணா வெளியே பார்த்தோன்னே அரண்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே அரண்டு போய் நின்றுட்டாங்க. அப்புறம் போயிட்டு என்னென்ன பண்ணுறீங்க, இப்படி இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க, இருட்டு. அடுத்த பின்னாடியே சுபிக்ஸாவும் அப்படியே எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கானா நான் சும்மா கேமை தான் விளையாடுறேன், எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சும்மா விளாத்துறேன் அப்படின்னு சொல்லி அதில் சரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி என்ன மாதிரி இப்படி கொண்டு போகலாமா அப்படி கொண்டு போகலாமா, ஏதாச்சும் ஒன்று பண்ணி திருடுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பயமுறுத்தி சரி எல்லாத்தையும் பயப்படுத்தி அப்போ உள்ளே போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி விளையாட ஆரம்பிச்சு. நான் ஃபைனலாக அப்புறம் இவங்க கூட இது விளையாட முடியாதுன்னு சொல்லி எல்லாம் பேசி உள்ளே அனுப்பி விட்டாங்க. ஏன்னா திடீர்னு நைட்டு பார்த்தா அப்படியே பதட்டமாக எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாப்புல. காஷியஸாக இருக்கிறது ஓகே தான், பட் இது கேமுக்குள்ளே எல்லாமே கேமுங்கிறப்ப என்ன வேணாலும் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு ஈவிரக்கம் இல்லாமல் இறங்குவாங்க. அந்த மாதிரி இறங்கலை, சரி ஏதாவது ஒன்று பண்ணி உள்ளே அனுப்பிடலாமா, சரி பயமுறுத்தி உள்ளே அனுப்பிடலாமான்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. பட் அது செட் ஆகாது, நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அனுப்பி விட்டாங்க. சாண்ட்ராவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் சேர் சண்டைன்னு சொல்லி அடுத்த ஒன்று ஆரம்பித்தாங்க. சாண்ட்ரா சேர் முன்னாடியே போட்டிருப்பாங்க போல். அண்ட் சாண்ட்ரா எந்திரிக்க டைமாக பார்த்து சுபிக்ஷா குதிச்சு போய் ஓடி போய் உட்காந்துக்கிட்டாங்க அந்த சேரில். அண்ட் இதுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி சாண்ட்ரா கேட்க, சுபிக்ஷா அப்புறம் நான் உட்காந்துட்டேன், நீங்கள் தான் நான் யாருன்னா உட்காந்துக்கலாம்ல, நீங்கள் தான் உட்காந்து ஏதாவது சட்டமா, நீங்கள் உங்கள் பேர் எதாவது எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போட, சாண்ட்ராவும் சரி ஆவாது நம்ம கொஞ்சம் ஒழுங்காக இருந்தால் கேட்க மாட்டேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டு, அடுத்து சேருக்கு சைடில் அந்த இது இருக்குல்ல அதில் உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அடுத்து ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் அப்படியே அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க, கொஞ்சம் கொஞ்சமாக சுபிக்ஷாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க. இதுக்கு நடுவில் பிரஜின் சப்போர்ட் பண்ண, கானா வினோத் இடையில ரோஸ் பண்ண, இந்த மாதிரி ஒரே இதை வச்சு ஒரு ஃபன் பண்ணுறது நானுங்க. ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அது பிரஜினுக்கும் சாண்ட்ராவுக்கும் அடிச்சுக்கிறாங்க திடீர்னு. ஏன்னா அவர் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒன்று போல. அப்புறம் சுபிக்ஷா நான் உட்காந்துருக்கேன், இது என் கேமு அப்படின்னு சொல்லி, இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, நான் கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு பேச, நீ அப்போ நீ கேம் விளையாடணுங்கிறதுக்காக அவ போட்ட சேர்ல உட்காந்தீங்கன்னா அப்போ அவங்களும் வம்புழுத்து என்ன வேணாலும் பண்ணுவாங்களோ. அப்போ கால் மேலே கையை போட சாண்ட்ரா பிடிச்சி தள்ளி விட, எதுக்கு அடிச்சிங்க, எதுக்கு மிதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா ஒன்றா போட்டு அவங்க மேலே பழைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களும் நான் எங்கே அடித்தேன், நான் தள்ளுனேன், நீ இப்படி இடிச்சின்னா நான் அப்படி தள்ளுனேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று சொல்ல, இவங்க அடிச்சேன்னு சொல்ல, அவங்க தள்ளுனேன்னு சொல்ல, இதை வச்சு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் கடைசியாக எப்படியோ சுபிக்ஷாவை வெளியே அனுப்பி அது இதுன்னு பண்ணி சாண்ட்ரா அதே சேர்ல உட்காந்துக்கிட்டாங்க. மார்னிங் ஆகுது. அடுத்து கானா வினோத்தோட தாடியை எடுத்து வச்சுட்டாங்க போல், பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி அரோரா தான் இந்த வேலையை எடுத்து வச்சுக்கிட்டாங்க போல். எடுத்து வச்சுட்டு அப்புறம் காலங்காத்தால கானத்துக்கு கொடுத்துட்டாங்க. கிடச்சிச்சுல இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கானா வினோத் சொல்ல, அடுத்து நீங்கள் இந்த மாதிரி பயமுறுத்துனா பொருளை எடுத்து வச்சுட்டு பயமுறுத்துனா நாங்கள் அவரை எடுத்து வைக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த சைடு பேச, அடுத்த ஒரு சைடு பார்த்தோம்னா சுபிக்ஷா உட்காந்து புத்துன்னு அழுதுட்டு இருக்காங்க.
என்னை வந்து இந்த மாதிரி எப்படி இப்படிலாம் விளையாட முடியுது, அவங்களால இப்படி தள்ளுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமித் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அமித்துக்கு ஒன்றுமே தெரியாது. பார்த்தில வாரத்துலேருந்து பார்த்தில அப்படின்னு சொல்லி அமித் ஒரு சைடு பேசிகிட்டு இருக்க. கடைசியில் பார்த்தா அழுதுகிட்டு அப்போ வம்பெடுத்தது சுபிக்ஷா. அப்போ அடி வாங்கிட்டு போனால் அப்படியே அழுகுற, நீ தான் வம்பெடுத்து சேரில் உட்காருன்னு சொல்லி உட்காந்துட்டு அப்போ நீ வம்பெடுத்தினா அப்போ அதுக்கு அப்போஸாக அவங்க வந்து நிற்பாங்க, ஒன்றும் இல்லைன்னா விட்டு கொடுத்துட்டு போவாங்க. சாண்ட்ரா வந்து விட்டு கொடுக்குற ஆள் இல்லை, ஏன்ட்டு நீ வந்தீங்கன்னா நான் அவளை நறுக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுறாங்க இடித்து தள்ளி. இதில் வேற அவர் கொஞ்சம் டிப்ரெஷனாக வேற இருந்தாங்களா புருஷன் கூட சண்டைன்னு வந்து நடுவில் சுபிக்ஷா வச்சு 2 அடியை போட்டு அனுப்பி விட்டாங்க. ஆதிரைக்கும் வினோத்துக்கும் அடுத்து வந்து இது மூலயமா சண்டை வந்துருச்சு. ஆதிரை வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணத்தை வந்துட்டு நான் முழிச்சிருக்கிறப்ப தானே எல்லாத்துக்கும் முன்னாடியே பண்ணிட்டு இருந்தேன், முழிச்சிருக்கப்ப பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முழிச்சிருக்கப்ப பண்ணாலும் எல்லாரும் பயப்பட தானே செய்வாங்க, திடீர்னு இருட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணால் பயப்பட தான் செய்வாங்க திடீர்னு பண்ணும்போது. இதில் முழிச்சிருந்தா என்ன முழிக்கல என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்ப ஆதிரை ஏய் அப்படின்ட்டா. உடனே வினோத்துக்கு சரியான ட்ரிகரா, என்ன ஏய்ங்கிற ஏய் 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 அங்கிருந்து பேர் சொல்ல அடுத்து சபரி ஒரு சைட்லேருந்து எந்திரிச்சு வந்துட்டு என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அப்படிதான் ஒரே பைத்தியக்காரங்களாம் சண்டை போட்டுருக்காங்க மாற்றி மாற்றி. கானா வினோத்தை பிடிச்சி அடுத்து ஆதிரை பேசி அடுத்து மறுபடியும் வந்து ட்ரிகர் பண்ணி வம்பளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி திவாகர் போனதுக்கு காரணமே வந்து நீங்கள் தான் பின்னாடி போய் பேசி இந்த மாதிரிலாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவர் வந்து நீங்கள் தான் வந்து எல்லாத்தோட கேமே கெடுத்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்ல திவ்யா வேறு சப்போர்ட்டுக்கு பெண்கள்னா வந்து சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. திவ்யா அப்படி வந்து சப்போர்ட் பண்ண உடனே வந்துட்டு நீங்கள் இப்போ யார் பேசுகிறீங்க, என்ன 2 பேர் கதைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் திவ்யா ஐயோ நாட்டை பேச முடியாது அப்படின்னு சொல்லி படுங்க அப்படி படு சரியா படு அப்படின்னு சொல்லி அங்கே ட்ரிகர் ஆகிட்டு படுக்க முடியாது. என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் உட்காந்து பேச அப்படின்னு தலைமை போட்டு ஸ்பாக் போட்டு உட்காந்து கால் மேலே காலத்துக்கு போட்டு சொல்லுங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரே மாற்றி வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து ஆதிரை பார்த்தா வந்துட்டு ஜெயிக்க வந்த மாதிரி தெரியல. ஒயிட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து சும்மா வம்பளுக்கு வந்து உள்ளே விட்ட மாதிரி அவங்க பழைய விஷயத்த நீங்கள் வந்து என்ன இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தில் வந்து ட்ரிகர் பண்ணி உட்கார வைக்கும் போது உட்கார வச்சு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு பழைய விஷயத்தை கிண்டி இந்த மாதிரி தான் வந்து கேம் விளையாடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் வந்து இது பண்ணி அப்போஸ் பண்ணி அப்படி கேம் விளையாடுறாங்க போல. அது வந்து நல்லா இருக்காது. அவங்களுக்கு புதுசாக வந்தாங்கன்னா புதுசாக ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி இறங்கி அப்படி செஞ்சால் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பட் வந்து இவங்க வந்து ஃபவுல் கேம் அடுத்தவங்களை வந்து கேள்வி சொல்லி அதை வந்து யூஸ் பண்ணி வெளியே போய் பார்த்துட்டு இந்த கேமை யூஸ் பண்ணி வந்து ஆதிரை விளையாடுற மாதிரி இருக்குது. அப்படி விளையாடினாங்கன்னா வந்துட்டு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நாள் வந்து சர்வே பண்ண முடியாது. ஆதிரை தடவையும் அவுட்டு தான், வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன் உள்ளே வந்தது. கானா ஏன் இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பின்னாடி போய் பார்த்தோம்னா சாண்டாட்ட வந்து சரி அப்படிதான் ஒன்றும் விளங்கலை, சரி இரிட்டேட் பண்ணியாவது எல்லாத்தையும் அனுப்பிடலாம், இரிட்டேட் பண்ணால் இங்கே படுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் எல்லாத்தையும் சண்டை போட்டு இப்படி அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் வந்துட்டு இவர் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு சும்மா இருந்தால் கூட தூங்கிடுவாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு அப்புறம் வந்து அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசிச்சு ஒவ்வொரு விதமாக வந்து பேசி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. விக்கல்ஸ் இன்னைக்கான சம்பவம் எதுவும் பண்ணலன்னு சொல்லி விக்கல்ஸ் அடுத்து வந்து ஒரு சம்பவத்தை வந்து ஆரம்பிச்சு விடுறாரு. அண்ட் வந்து சாண்டர்ட் வந்து இந்த மாதிரி சமைக்கிறது வந்து ஆளுக்கு 2 பேரும் ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். பட் வந்து சாண்ட்ரா டீம்லேருந்து யாருமே வரலைங்கிறனால சாண்ட்ரா கண்டு முன்னாடி இருந்ததுனால சாண்ட்ரா நீங்கள் போய் பாருங்கள் யாருமே பண்ண மாட்டேங்க உங்கள் டீமில் அப்படின்னு சொல்ல சாண்ட்ரா வந்து நான் நேற்று நைட்டே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அடுத்து விக்ரம் வந்துட்டு உங்கள் டீம் தானே நீங்கள் தானே அப்போ எல்லோரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு வம்புழுத்து விட்டு இருந்தார். அவர் கேட்கறது கரெக்டு தான். வந்து அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல பூந்து வந்து எடுத்து அவருக்கான பாயிண்ட் வந்து எடுத்து அப்படி வந்து அடிக்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி வந்து சாண்ட்ராட்ட கேட்க சாண்ட்ரா வந்து எனக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்னா இதில் யாருமே கேப்டன் அப்படி இப்படின்லாம் கிடையாது, ஆனால் எல்லாருமே பொறுப்பாக அதை எடுத்து பண்ணணும், யார்கிட்டயா பேசணும். பட் வந்து சாண்ட்ரா அந்த மைண்ட் செட்லேயே இல்லை, ஒரே பஞ்சாயத்துகளில் தான் இருக்காங்க சாண்ட்ரா. அதனால் வந்துட்டு அவங்கள போய் மறுபடியும் இழுத்து ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் ஒன்று வந்தேன். அடுத்தது சுபிக்ஷா வந்துட்டாங்க, என்னை வந்து காலங்காத்தாலேயே வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டாங்க, இடித்தாங்க, மிதிச்சாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு சண்டையை போட அப்புறம் வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு பிரச்சனை பிடிச்சிக்கிட்டாங்க. உங்கள் டீம் தானே உங்களுக்கு தெரியும்ல, ஆனால் வந்து நீங்கள் வந்து பிள்ளையும் கிள்ளி தொட்டிலும் ஆட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து சொல்ல, அவர் வந்துட்டு இதெல்லாம் கிடையாது, நான் வந்து டீம் கேம் டீமுக்காக விளையாடுறேன், என் ஓன் கேம் நான் எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி நான் வந்து தனியாக வந்து விளையாண்டுக்குவேன். பட் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் போய் வேறு யார்ட்டையாவது வந்து அட்ரஸ் பண்ணுங்கள், கேப்டன்ட்ட பிக் பாஸ்ட்டை இல்லை சனிக்கிழமை எப்படி வேணாலும் வந்து அட்ரஸ் பண்ணுங்கள். பட் வந்து என்ன கேட்கணும் ஏன்டைன் வந்து வராதிங்க
அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சாண்ட்ரா சைட்லேருந்து பார்த்தோம்னா இது வந்து உங்கள் டீம் தானே, உங்கள் டீமில் இந்த மாதிரி வந்து ஒரு அன்டிசிப்ளின் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லலாம்ல அப்படின்னு வந்து அவங்க சொல்ல, அப்போ வந்து சாண்ட்ரா வந்துட்டு இப்படி கேட்க பிரஜின் வந்துட்டு இல்லை அது வந்து நான் வந்து இப்போ டீமாக விளையாடுறேன், எனக்கு வந்து தெரியாது, அவங்க இஷ்டம், அவங்க கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பிரஜினுக்கு ஒரு பயம், எங்கே நமக்கு இது இப்படி விளையாண்டு கடைசியில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறோம் பொண்டாட்டிக்கு, இவளுக்கு ஒன்றுனா வந்து கேட்குறோங்கிற மாதிரி வந்து பேச்சு வந்துடக்கூடாதுங்கிறக்காக அவர் மேக்ஸிமம் வந்து எதுவும் இந்த மாதிரி விஷயத்த அந்த அளவுக்கு வந்து கேட்டுக்கிறது கிடையாது. சும்மா எப்பயாவது திடீர்னு சீன் வேணால் போடுவாரே தவிர மற்றபடி பஞ்சாயத்தில் வந்து இறங்கி அப்படி இப்படின்னு கேட்குறது பேசிக்கிறது அதாவது பெருசாக வந்து வச்சுக்க மாட்டார் போல். அண்ட் வந்து அது வந்து சாண்ட்ரா வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணவுடனே உனக்காக மற்றவங்களுக்காக கேட்டால் கூட பிரச்சனை இல்லை, உனக்காக தனியாக கரெக்டாக கேட்டேன்னா வந்து பிடிச்சி விடுவாங்க, அதனால் அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு. சாண்ட்ரா சைட்லேருந்து நீங்கள் டீம் தானே அப்போ வந்து நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம்னு சொல்லி இதை ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசிட்டு கடைசியில் சாண்ட்ராக்கு வந்து ஏமாற்றங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் உடனே கண்ணீர் விட்டுட்டாங்க. அது ஏதோ வந்து திருடாமல் இருக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மாவு வைக்கிறது இதை வைக்கிறது இதுன்னு ஏதோ ஒன்று பண்ணி அவர் வந்து என்ன வைக்கிறாங்கன்னு சொல்லி தொட்டு பார்த்ததில் நீங்கள் வந்து தொட்டிட்டீங்க அதனால் வந்து உங்களை வந்து ஜெயிலில் போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பஞ்சாயத்து, என்னடா இதெல்லாம் ஓட்டுறீங்க அப்போ நாங்கள் வேறு ஏதாவது ஓட்டட்டுமா அப்படின்னு சொல்லி மாற்றி ஆளாளுக்கு பேச அடுத்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்களாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸாக வந்து மாறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை பாதி பேர் அப்படி தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டு வறுத்துட்டாரு. பிடிச்சி கண்ட வேலைக்கு தான் இதுன்னு உங்களுக்கெல்லாம் போய் பேசுகிறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணேன் பாடுறா, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி காரி துப்பி போட்டு எல்லாத்தையும் வந்து அசிங்கப்படுத்தி திட்டி விட்டார். அண்ட் வந்து சொல்லப்போனால் அப்படி தானே யாருமே வந்துட்டு அந்த இது வந்து டாஸ்க் வந்து யாரும் விளையாடல, நீங்கள் எப்பயுமே வாரம் வந்து விளையாடவே மாட்டாங்க, இதில் வந்துட்டு இந்த வாரம் இன்னும் மோசமாக கொடுத்து ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த டாஸ்கே ஒன்றுமே இல்லாதங்கிற மாதிரி தான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஹவுஸ்மேட்ஸ் வந்து பிக் பாஸ் தான் வருத்திருப்பார், இந்த தடவை வந்து பிக் பாஸை போட்டு கொள்ளுறாங்க இவங்க எல்லாம். அந்த மாதிரி தான் ஒரு முரட்டுத்தனமான கண்டஸ்டன்ஸை பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. எவனும் வருத்தம் இல்லை, கரெக்டாகவும் பண்ண மாட்டுறாங்க. பிக் பாஸே கதற விட்டுறாங்க இந்த சீசனில் மட்டும்தான். அதனால் அவர் வந்து ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன் உங்களை மாதிரி ஒரு ஆளை வந்து பார்க்கலடா வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக திட்டி விட்டார். அப்புறம் அண்ட் பிக் பாஸ் வந்து யூ வில் ஹவ் டு ஏர்ன் மீ பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சவை கல்யாணம் அப்படின்னு சொல்லி அப்படியே கோபத்தில் குந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து சொன்னோடனே வந்துட்டு பாதி பேத்துக்கு அங்கே வந்து புரியல என்ன சொல்கிறாரு இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லி ரம்யாக்கெலாம் சொல்லிட்டு புரிஞ்சிருக்காரு. ஆனால் வந்து இதுக்கு முக்கியமான மெயின் 2 பர்சன் வந்து இந்த கம்முவும் பார்வதியும் தான் இதுலேயே இல்லை, அவங்களோட ரோல்லையே இல்லை. ரொமான்ஸ் பண்ணிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் அவரை எரிச்சலாக தான் செய்வாங்க. அதை தான் வந்து எனக்கு வந்து காமிச்சு அப்படி வந்து திட்டி விட்டார். முடிஞ்சா சம்பாதிச்சு காட்டுங்களா பாடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ணி அனுப்புகிறாராம்மா. இவங்க திருந்த மாட்டாங்க மாமா அப்படிங்கிற மாதிரி போக இன்னொரு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தின்னதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் போய் வருத்தப்பட அழுவ சாரி கேட்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடும் விக்கல் அழுவ சுமிச்சா அழுவ இவன் ரம்யா அழுவ ஐயோ நீங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா தலை குனியக்கூடாது, நீங்களே குனிஞ்ச மாதிரினா ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சொல்ல. அடுத்து கானா வினோத் சைடு வந்து சாரி பிக் பாஸ் தெரியாமல் இப்படிலாம் நான் பண்ணது நல்லானே தெரில, என்ன பண்ணின்னே தெரில, அதனாலே நானே வருத்தத்தில் இருந்தேன் தூக்கம் இல்லாமல் அப்படி இப்படின்னு அவர் சைடு புலம்ப சாரி கேட்க இப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹவுஸே வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்தம்பிச்சு போய்விட்டது. அந்த கம்மு போய் உள்ளே போய் வந்து பேசுகிறாரு. அங்கேயே பிக் பாஸ் வந்துட்டு எனக்கு தெரியாது, நீ வந்து நான் வந்து நல்லா விளையாடுறேன்னா கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டேன். சாரி பிக் பாஸ் அப்படின்னு கேட்காரு, பேசவே இல்லை பிக் பாஸ், பிடிச்சி துப்பி அனுப்பி விட்டாரு. உனக்கெல்லாம் கம்முன்றதாங்கன்னா கரெக்டாக இருக்கும் கம்மு அப்படின்னு சொல்லி அப்படி அனுப்பிச்சி விட்டாரு. அது ஒரு சின்ன குட்டி டாஸ்க் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த டாஸ்கில் பார்த்தோம்னா பால் கேமு, முட்டை கேமு அப்படின்னு சொல்லி ஒரு கேமும், அப்புறம் வந்து லிக்கு ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லி ஒரு கேமு வச்சு விளையாடுறாங்க. அதில் பார்த்தோம்னா எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமுக்கு 5 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மாற்றி வேறு வந்துட்டு கடைசியில் ரெட்ரோ டீம் வந்து ஜெயிச்சது. இதில் பார்த்தோம்னா ஒரே ஆப்போசிட் சண்டைகள் போடுறவங்களே வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்து நிற்க வச்சு அப்படி வந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ரா இந்த சைடு சாண்ட்ரானா, அந்த சைடு பிரஜின், இந்த சைடு எஃப்ஜேனா, அந்த சைடு ஆதிரை, இப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து கேம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து அதே மாதிரி வந்துட்டு அதில் ரெட்ரோ டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க.
ஸோ ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வேகமாக வந்துட்டு பிரஜினும் சுபிக்ஷாவும் வெளியே க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடி போய் இந்த மாதிரி திருடிடலாம்னு சொல்லி ஓடி போய் திருடிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அண்ட் வந்து லேட்டாக தான் வராங்க விக்கல்ஸ் டீம் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு. அப்போ வர பார்த்தோம்னா வந்துட்டு பிரஜின் அங்கே எங்கேன்னு ஒழிச்சு வைக்க ஓட அது இதுன்னு போனால் ஓடியாரும் போது வந்து பார்த்துட்றாங்க. அப்புறம் ஒழிச்சு வச்சுட்டு சைலண்ட்டாக அவங்க வந்தப்போ வந்து வேற எங்கேயோ டஸ்ட்பினில் போடுற மாதிரி அப்படி இப்படின்னு சீனை போட்டு பிரஜின் பயங்கரமாக வந்து விளையாடுறாரு. கேமில் மட்டும் கரெக்டாக தனியாக விளையாண்டாருன்னா கரெக்டாக சூப்பராக வந்து ஒரு மாதிரி விளையாடுறாரு. இது வந்து ஒரு பாசிட்டிவான இன்டென்ட்டாக அவர் வந்து கூப்பிட்டு போகும். பட் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து ஒய்ஃப் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, சேர்ந்து வந்தியில் அது சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒழிச்சு வச்சுட்டு அப்புறம் வந்து எல்லோரும் வந்து இல்லை அப்படிங்கிற தெரியறப்போ வந்துட்டு அடுத்த ஒரு சைடு பார்த்தோம்னா இவங்க டீம் ஆப்போசிட் டைமு சரி இப்படி விளாண்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை கெடுத்தாகணும்னு சொல்லிட்டு உடனே சபரி பார்க்கும் போதே வந்து இதை திருடிட்டார், எடுத்துகிட்டு போயிட்டார் செயினை. அப்போ பார்க்கும் போதே எடுத்தால் ரூல்ஸ் படி பார்க்கும் போது எடுத்தால் ஜெயிலுக்கு தான் கொண்டுட்டு போனேன். அதை வந்து நாங்கள் வந்து திருப்பி கொடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம், நீங்கள் வந்து எங்களை பிடிச்சி வச்சுட்டு தானே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க, அப்போ வந்து நாங்கள் உங்களை பார்க்கும் போது எடுத்தால் அது இது ஈக்குவல் தான், நாங்கள் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மாதிரி விளையாட டே இந்த மாதிரி தாண்டா பண்ணாதீங்கன்னு தாண்டா உங்களோட ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்காரு. மறுபடி ஏதாவது கொண்டுட்டு வந்துட்டு எதையாவது பஞ்சாயத்தை பண்ணிட்டு டாஸ்க்கை வந்து விளங்க விடாமல் கெடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த தடவையை வந்து கோளாறு பண்ணி விட்டாங்க. இதில் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திட்டி வேறு அனுப்பியிருக்காங்க, மறுபடியும் இவங்க இதே மாதிரி தான் கோளாறாக விளையாண்டு முழுசாக முடிச்சு விட்டாங்க கேமுவே. ஒரு சைடு பார்த்தோம்னா பிரஜின் டாஸ்கே வந்து எங்கேயாவது ஒழிச்சு வைக்கிறது தேடுறது கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கேம் இருக்கணுங்கிற மாதிரி கொண்டு போனது. பிரஜின் எடுத்து எங்கேயோ நெக்லஸை தூக்கி வெளியே எங்கேயோ தூக்கி போட்டார் பிக் பாஸோட போர்டு கிட்ட. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும், யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது மாதிரி கேன்சல் பண்ணி மறுபடியும் 2 நகையை கொண்டுட்டு வந்து வச்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த கேமே வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு மொத்தமாகவே வந்து விளங்க விடாமல் பண்ணிடுறானுங்க. ரூல்ஸ்னால் ரூல்ஸு சரி ஓகே, ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரீமாக போச்சா அப்போ வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும், நீங்கள் எப்படி விளையாண்டீங்க நாங்களும் அப்போ அப்படி தான் விளையாடுவோம் சொல்லி வீம்புக்கு விளையாண்டு எல்லாத்தையும் வந்து கெடுத்துறது வந்து நல்லா இருக்காது. கரெக்டாக பேசி கரெக்டாக நடந்துக்கணும். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க நானும் தப்பு பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதையும் பண்ணுறது வந்து கேமே வந்து ஸ்பாயில் பண்ணிடும். நியாயப்படி பார்த்தா அவங்க என்னமோ பண்ணிட்டாங்க, அங்கேருந்து வந்துட்டு ஒழிச்சு வச்சுட்டு அங்கேருந்து எப்படியோ வந்து அவங்கள பிடிச்சி வச்சுட்டு பிரச்சனையும் சுபிக்ஷாவும் அந்த வேலையை பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்களோட ஸ்மார்ட்டில் கொஞ்சம் வந்து யோசிச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு சான்ஸில், ஏன்னா வேறு சான்ஸே இல்லை, எல்லாருமே கூட ஏதோ உட்காந்துருக்காங்க, இத்தனை பேர் பார்க்குறாங்க, அப்போ எப்போ தான் எடுக்க முடியும், ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி விட்டா அதுலேயும் வந்துட்டு நேருக்கு நேராகவே சபரி கண்ணு முன்னாடியே எடுத்துகிட்டு போனால் அப்புறம் யார் தப்பு இது, அப்போ நேருக்கு நேராக பார்த்துட்டிங்கன்னா ரூல்ஸ் படி உன்னே வந்து ஜெயிலுக்கு போகணுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அதையும் இவங்க பண்ண மாட்டாங்க. இவங்களோட சைடு ஏன்னா ஃபிசிக்கலாக வந்து எதுவுமே ஹர்ட் பண்ணாமல் வந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசி வச்சுருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வச்சது விளையாண்டது வந்து ஃபிசிக்கலாக விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க. அப்படி என்னடா டோரு நீங்கள் வந்து அவங்களுக்கு முன்னாடி வேகமாக பிடிச்சி கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்கிறக்கா ஸ்ட்ராட்டஜி இது கொஞ்சம் டீசென்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக கேம் விளையாடி அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களாட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. பட் வந்து உருப்படியாக வந்து யோசிச்சு கேம் விளையாடுறதில்ல. எவனோ உருப்படியாக விளையாடுறதுனா இது நொட்டா அது நொட்டா இது இப்படி அப்படின்னு சொல்லி கலைச்சுறதுக்கு வேணும்னா வந்து இறங்கி செய்வாங்க உடனே யோசிச்சு. இது எல்லாத்தையும் இப்படி நம்ம பேசணும்னு சொல்லி தலை வந்து அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்துட்டு பாரு வந்துட்டு இதெல்லாம் சொன்னது நான் சொன்னப்போ யாருமே கவனிக்கல, இப்போ மட்டும் எல்லோரும் கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அங்கே ஒரு சண்டையை கலவரத்தை வந்து பாரு வந்து மூட்டி விட்டாங்க. அண்ட் வந்து ரம்யா வந்துட்டு நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொன்னேன்னு சொல்லி நான் ஒன்றும் கிரெடிட்லாம் இது பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல தலை மற்றவங்கள்ட்டெல்லாம் வந்துட்டு பாரு வந்து கேட்குறாங்க, நான் சொல்லும் போது யாருமே கவனிக்கல, இப்போ மட்டும் கவனிக்கிறீங்க எல்லாம் சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி அப்படி வந்து பேசும்போது அவங்க தலை அதனால் நாங்கள் வந்து உட்காந்து ஆகணும்னு சொல்லி உட்காந்துருக்கோம், மற்றபடி எங்களுக்கும் ஒன்றும் வந்து இது வந்து பார்த்தே ஆகணும் கவனிச்சே ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, தலை அவங்கள மதிக்கிறோம், அவங்க சொல்கிறத வந்து கேட்குறோம் அவ்வளோதான், நீங்கள் சொன்னால் எது கேட்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க. இது நடந்துட்டு இருக்க வந்து கம்மு வந்துட்டு சரி ஓகே கூல் பண்ணலாம் அமைதி பண்ணலாம் சொல்லி எந்திரிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க ரம்யா டேய் உட்கார்றா நீ உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதட்டுனால கம்மு அப்படியே ட்ரிக்கர் ஆகி மண்டையெல்லாம் வந்து வெடிச்சிருச்சு கம்முக்கு. உடனே என்ன உட்காருங்கிறா டேங்கிறா என்ன உட்கார்றா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இவன் அப்படி சொல்ல அங்கேருந்து அவன் கம்மு டென்ஷன் ஆகிடு என்ன உட்காடுறாங்கிறா நீ போடி அப்படின்னு சொல்லி சும்மா இருந்த கம்மு இத்தனை வாரமாக ஒழுங்காக இருந்தா கம்முவை கெடுத்து முடிச்சு கட்டிட்டாங்க. கடைசியில் ட்ரிகர் பண்ணி விட்டு அது இதுன்னு வம்பிழுத்து விட்டு கம்முவை போட்டு தாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. கம்முக்கு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு
நீ இப்போ அவங்க வந்து ஃபோர்ஸாக வந்து டக்குன்னு பேசுகிறப்ப வந்து கம்முனால வந்து அந்த எமோஷனில் வந்து டக்குன்னு பேச முடியாது. அப்போ வந்து 1-2 வார்த்தையில் வந்து அவங்கள பேசி விட்டு அப்படியே வந்து விட்டுறாரு, பேச முடியாமல், ஈக்குவலாக வந்து பேச முடியாமல். அந்த ஒரு மிஸ்டேக் தான் கம்முக்கிட்ட இருக்குது. அதை யூஸ் பண்ணி இவங்கெல்லாம் வந்து விளையாடிடுறாங்க. அந்த மாதிரி வந்து ரம்யா வந்துட்டு நான் உட்காருடான்னு தானே சொன்னேன் அப்படின்னு வந்து அவங்க ஒரு சைட் ட்ரிகர் பண்ணால் கம்மு டென்ஷன் ஆகிடு, போடி உன்கிட்ட பேச முடியாது போடி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவன் வந்து சொல்ல மாற்றி வந்து இதில் ஒரு சண்டை ஆக்கி விட்டாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து டீமுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து அவமானப்படுத்திட்டீங்க, நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து நான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. ரம்யா ஓவர் எமோஷன் ஆகிட்டாங்க. கடைசியில் பாரு பேச நீ பேசாதீங்க, கொஞ்சம் நேரம் பேசாதீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு விட்டுறதாவே இல்லை, பாரு விடுமா அப்படின்னு சொல்லி பாரு பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக விடுன்னு சொல்லி ஓவர் எமோஷன் ஆகி விட்டுருன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யா கத்திட்டு அதுக்கு போய் காலிலே விழுந்துட்டாங்க. காலை தொட்டு விட்டுருமா அப்படின்னு சொல்லி வாரம் கேப்டனை காலில் விழுக வைக்கிறதாண்டா ஒவ்வொருத்தரோட வேலையும். ஒரு தடவை எம்ஜிஆர் விழுந்த மாதிரி இதில் வந்து ரம்யா அப்படியே உட்காந்து விட்டுருமா பேசாதவா கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருமான்னு சொல்லி காலில் விழுந்து கதறிட்டாங்க. அப்புறம் என்ன இவ்வளோ எமோஷன் ஆகிட்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு திவ்யா வந்துட்டு ஐயோ இவங்க கூட இந்த மாதிரிலாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது, நம்ம பேசினா நம்ம இதுதான் அசிங்கம், போடி வாடின்னு சொல்லிடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி விட்டாங்க. போடி வாடின்னு சொன்னோடனே கம்முக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் வந்து என்னையை பற்றி பேசுகிறீங்க, அவங்க பேசினாங்கிறக்காக நான் வந்து பேசினேன், இந்த மாதிரிலாம் ஏன்ட்ட என்னையை வந்து நடுவில் இழுத்து வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து திவ்யாவுக்கு அவங்களுக்கு வந்து சண்டை வந்துச்சு. என்ன இப்படி வர அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து ட்ரிகர் பண்ண, இங்கேருந்து கம்மு வந்துட்டு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உடனே பிஞ்சிருமா என்ன பிஞ்சிரும் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப் ஆகிட்டாங்க. திவ்யா யான்ட்டெல்லாம் வச்சுக்காத, யான்ட்டெல்லாம் இந்த மாதிரி பேசாத, நான் ரம்யா மாதிரி சும்மாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு எகிரிட்டு இருக்க, பேப்பரை தூக்கி போட அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு பண்ண, அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாரு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி பிரச்சனையை கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே பாரு இந்த மாதிரி பண்ணால் வேறு யாராவது ஒரு பொண்ணுக்கு வந்தால் நீ இப்படி தான் போவியா, இப்படி தான் இழுத்துட்டு போவியா அப்படின்னு சொல்லி பாரு ஒரு அடிக்க இந்த பொண்ணு கார்டு வந்து எடுத்துடுறாங்க, உமன் கார்டு வந்து எடுத்துடுறாங்க. இடையில சும்மா இருந்தேன் அரோராவை, நான் சிவனேனடா இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீ இப்படிதான் இழுத்துட்டு போவியா அப்படின்னு சொல்லி அரோரா வேறு இடிச்சு விட்டு தள்ளி விடுறாங்க. அந்த பிள்ளை அப்படியே பொத்தினாப்பில் ஓடிடுச்சு. அது வந்து இது மாதிரி ஆளாளுக்கு மாற்றி வந்து அடிச்சுக்கிறாங்க. பிரஜின் என்னடானா வார்த்தை விடாரான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் வந்து இது ஒரு சண்டை மாதிரி பண்ணிட்டு திவ்யா வந்து ஆக்ஷன் காமிச்சாங்க, நீ இந்த மாதிரி இப்படி வச்சு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு வந்து ஹேண்ட் சைன் காமிக்க இந்த மாதிரி இருந்தால் மாற்றி மார்க் பண்ணி இந்த மாதிரி சண்டை போட்டு போட்டோடனே அடுத்து வந்து வெளியே போய் பேசுகிறாங்க. வெளியே போய் பிரஜின்ட்ட வந்து நீங்கள் ஏன்னா இப்படி வந்து பேசுனீங்க, இந்த மாதிரி வந்துட்டு பிரஜினை நான் ஏன் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஒரு சைடு ஆதிரையும் வந்து இது கூட சொன்னோம்னா அவன் அப்படி தான் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நான் இதனால தான் நான் வந்து முன்னாலாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கேவலமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுறது. அண்ட் அடுத்து அரோரா பார்த்தோம்னா வந்துட்டு அவன் பேசட்டும், அவனை எதுக்கு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பிரஜினை வந்து கேட்குறாங்க. அவன் பேசட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்ணி அவனை வந்து வார்த்தைகளை வச்சு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பட் கம்முன்னு இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்க முடியும். பட் வந்து கம்முன்னு இருக்க முடியாது. அடிச்சு நவுத்துறா பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா. இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறப்ப வந்துட்டு உமன் கார்டு எடுக்கிறாங்க. உமன் எப்படி நீங்கள் வந்து பொண்ணுக்கிட்ட எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்புறம் உட்காரு அப்படின்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கோவம் தான் செய்யும். பையன் மட்டும் அப்புறம் நீ போட்டு கூப்பிடலாமா, என்ன நியாயமாக பேசுகிறாங்கன்னு தெரியல. உமன்கிட்ட பேசக்கூடாது, சரி அதெல்லாம் ஓகே தான், ரெஸ்பெக்ட் தான். அதுக்காக வந்து ஓவராக எல்லா இடத்துலையும் வந்து உமன்னே விட்டு போக முடியாது. சில உமன் கரெக்டாக இருக்கிற உமனுக்கு மட்டும் விட்டு போக முடியும். இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய பஞ்சாயத்து ஆகி பிரஜின் வந்துட்டு இது வந்து கெட்டக்கூடாது இந்த மாதிரி பேச்சுவார்த்தையில் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சைடு ஒரு சப்போர்ட் பண்ண வேறு வழியில். ஆனால் கம்முவுக்கு இந்த மாதிரி யாராவது தடுத்து பண்ணியான வேறு வழி இல்லை. இல்லைனா கம்முவை போட்டு முக்கிய அடிச்சிருவாங்க ட்ரிகர் பண்ணி விட்டு. எஸ் அதுக்கு தான் வந்து பிளான் பண்ணுறாங்க போல் எல்லாருமே. அரோரெல்லாம் எம்மா இத்தனை நாளாக பழகிட்டு அவனுக்கு ஆப்போசிட்டாகவே பண்ணட்டும், விடட்டும், வார்த்தையை விடட்டும்னு சொல்லி அடுத்தது நல்லா வேலை பண்ணுறீங்க. பொண்ணுங்க பின்னாடி போனால் கம்மு இதாண்டா உனக்கு நிலைமை யூஸ் பண்ணுறாங்க, எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கிறாங்க பாரு. அந்த மாதிரி கம்மு அடித்து முடிச்சு கிளப்பிடுவாங்க போல. அப்படியே அரோரா பார்த்தோம்னா நான் ராஜ பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லி துஷாரா அப்படின்னு சொல்லிட்டு கம்முவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து திவ்யாவும் வந்துட்டு எனக்கு 1 வருஷமா தெரியும் அவனை,
அவன் இப்படித்தான் அப்படி இப்படின்னு சொல்லி அதையும் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து வெளி உலகத்தில் பண்ணதை பேசுனதை சொல்லி வந்து அந்த மாதிரி வந்து பண்ணால் அப்புறம் எப்படி கம்முவோட இதை மட்டும் யாராக இருந்தாலும் வர்றவங்கலாம் வந்து கெடுக்கிறது தான் பார்க்குறாங்க. முதல் ஆதிரை வந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, போர்ட்ரே பண்ணுறாங்க. அடுத்து திவ்யா வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, உள்ளே ஒரு கேம் விளையாட வந்திருக்காங்க, எப்படி இருந்தாலும் சரி விளையாடட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆளாளுக்கு வந்து கம்முவை பிடிச்ச விளையாடுறாங்க. கம்முன்னு இருந்தால் தான் இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி தர்மடி வாங்க போகிறாங்க தெரிஞ்சு போச்சு. அண்ட் அடுத்து உமனுக்காகவும் அடுத்து வந்து வார இறுதியில் பேசி கடைசியில் கம்மு தான் இந்த வாரம் அடி வாங்குவான்னு நினைக்கிறேன் கடைசியில். கம்மு என்ன தான் வந்துட்டு அவங்க லேசாக 1-2 வாரத்தை சொன்னாலும் கம்மு யார் வந்து எக்ஸ்ட்ரா தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சிக்கிட்டு கம்முவை தான் அடிப்பாங்க. ஆனால் வந்து கம்மு இந்தளவுக்கு பேசுனதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தா இவங்க தான். உட்காரு அப்படின்னு சொன்னால் கோவம் வரதான் செய்யும். அப்புறம் உமன் கார்டு தூக்கிட்டு வந்துட்டு நீ இப்படி பேசுகிற அப்படி பேசுகிறேன்னு சொன்னால் அப்புறம் வந்துட்டு எல்லாத்திட்டையும் இந்த மாதிரி தான் வந்துட்டு கம்மு அவசரப்பட்டு பேசி அடி வாங்குறாரு. இந்த வாரமும் அடி டம்முன்னு கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த வாரத்தில். ஆனால் வந்து கம்முவை ட்ரிகர் பண்ணி பேச வைக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. அவன் இப்படி தான்னா சரின்னு சொல்லி அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும். அப்போலாம் கிடையாது, உன்னை வெளியே வர வச்சு உன்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அப்படிங்கிற மாதிரி முடிச்சு கட்டிடலான்னு வந்து எல்லாம் டோட்டலாக ஓவராலாக பிளான் பண்ணுறாங்க. நரோரா சூப்பர்மா நீ பண்ணுறது. ஒருத்தனை விட்டு அப்படி விலகின உடனே வந்துட்டு அவனுக்கு அப்போஸாகவே இந்தளவுக்கு வந்து சரி வார்த்தை விட்டுட்டோம் பேசட்டும், எத்தனை டைம் தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்தளவுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறீங்க. இவங்களை நம்பி கம்மு வேற தேவையா அந்த பொண்ணு பின்னாடி போகிறது தேவையா கம்மு சொல்லு முடிச்சு கட்டிடுவாங்க. இது இப்படி வச்சே ட்ரிகர் பண்ணி அவனை அடுத்த வாரம் ஃபுல்லாக திட்டுவாங்க வச்சு இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. போன வாரம் வரைக்கும் கம்மு வந்து அவன் பாட்டுக்கு ஓடிட்டு அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தான். ஒரு 2-3 வாரமாக ஜாலியாக எந்த ஒரு பஞ்சாயத்துலையும் இல்லாமல் ஒரே ஒரு பஞ்சாயத்து போட்டு ஃபுல்லாக அவனோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்போ பாரு கூட கொஞ்சம் ஜாயின் ஆகி இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும் பீடை பிடிச்ச மாதிரி முடிச்சு விட்டாங்க. மொத்தமாக கம்முவோட இதையே வந்து ட்ரிகர் பண்ணி முடிச்சு விட்டுறாங்க. இது பேசிட்டு வந்து எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே, நானும் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்க்குறேன். Until then, bye bye from Deepak. Bye bye, getting fame. The vlog.